ஹாய் காய்ஸ், ஐம் நிவேதா. இந்த வீடியோவில் ஜேஇ நீட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு கேட்கக்கூடிய ஒரு டாபிக் தான் வந்துட்டு டாட் ஆர் ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டார்ஸ் அப்படிங்கிறது. அந்த டாப்பிக்கோட இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வெக்டார்ஸ்லேருந்து டாட் ப்ராடக்ட்லேருந்து எந்த ப்ராப்ளம் வேணாலும் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் இந்த வீடியோ இருக்கும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ வெக்டார் பி த டூ நான் ஜீரோ வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தீட்டா அப்படிங்கிறது அதுக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆர் டாட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் இஸ் டினோட்டட் பை ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் டிஃபைன்டு பை, அதை எப்படி டிஃபைன் பண்ணலாம்? ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணலாம். சரியா? ஸோ இதுதான் A vector, this is your B vector, the angle between them is theta. Then the dot product ஓட ஃபார்முலா என்னன்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார். மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார்னா ஒவ்வொரு வெக்டாருக்கும் மேக்னிடியூட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மேக்னிடியூட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இன்ட்டு காஸ் தீட்டா. சரியா? நெக்ஸ்ட்டு இஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு தீட்டாவாக இருந்துச்சுன்னா, இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் தீட்டாவாக இருந்துச்சுன்னா காஸ் தீட்டா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் அப்படின்ற மாதிரி வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார் வந்து யூனிட் ஆர்த்தகனல் வெக்டார்ஸ். யூனிட்னா என்னது? அதோட மேக்னிடியூட் வந்து 1ன்னு அர்த்தம். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். யூனிட்னா அதோட மேக்னிடியூட் வந்து 1 அப்படின்றது அர்த்தம். ஆர்த்தகனல் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு வெக்டார்ஸ்க்கு இடையில இருக்கிற ஆங்கிள் 90 டிகிரி. லைக் ஐ வெக்டார் ஜே வெக்டருக்கு இடையில இருக்கிற ஆங்கிள், ஜே வெக்டர் கே வெக்டருக்கு இடையில இருக்கிற ஆங்கிள், கே வெக்டருக்கும் ஐ வெக்டருக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி டாட் ப்ராடக்டை பொறுத்தவரையில் சேமான வெக்டர்ஸ்க்கு டாட் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 1ன்னு வரும். டிஃப்ரெண்ட் வெக்டர்ஸ்க்கு டாட் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 0ன்னு வரும். ஓகே, சேமான வெக்டர்ஸ்க்கு டாட் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1ன்னு ஆன்சர் வரும். டிஃப்ரெண்ட் வெக்டர்ஸ் கூட டாட் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0ன்னு ஆன்சர் வந்திருக்கும். தி திங் இஸ் ஏன் இப்படி வருது அப்படின்னா, இப்போ ஐ வெக்டருக்கும் டாட் ப்ராடக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? மாடுலஸ் ஆஃப் ஐ வெக்டர் காஸ் தீட்டான்னு அர்த்தம். ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ அதுக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் 0 டிகிரின்னு அர்த்தம். ஓகேவா? அதனால் இந்த இடத்துல என்ன ஆகும்? உங்களுக்கு காஸ் 0 டிகிரின்னு வரும். ஓகே, காஸ் 0 டிகிரியோட வேல்யூ என்னது? 1. ஓகே, அதனால தான் இந்த இடத்துல 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து ஐ வெக்டருக்கும் ஜே வெக்டருக்கும் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். எடுத்துக்கும் போது இது எல்லாமே பர்பெண்டிகுலர் வெக்டார்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது இது ஐ வெக்டர் இங்கன்னா ஜே வெக்டர் இங்கே இருக்கும். இதுக்கு ரெண்டுத்துல இடையில இருக்கிற ஆங்கிள் வந்து 90 டிகிரி. மாடுலஸ் ஆஃப் ஐ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் ஜே வெக்டர் காஸ் 90 வரும். காஸ் 90யோட வேல்யூ 0. ஸோ டோட்டல் வேல்யூ 0ன்னு ஆகிடும் உங்களுக்கு. அதனால தான் ஐ வெக்டர் ஜே வெக்டர் கே வெக்டர் இது எல்லாத்தோட வேல்யூவும் 0ன்னு ஆகுது. நெக்ஸ்ட்டு ஏ வெக்டரோட வேல்யூ இப்படி கொடுத்துட்டாங்க, பி வெக்டரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இது ரெண்டுத்துக்கும் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். இந்த A1 ஐ வெக்டரை வந்துட்டு நீங்கள் எல்லாத்துக்கூடையுமே மல்டிப்ளை பண்ணணும். சரியா? A2 ஜே வெக்டர் இது எல்லாத்துக்கூடையுமே மல்டிப்ளை பண்ணணும். A3 கே வெக்டர் எல்லாத்துக்கூடையுமே மல்டிப்ளை பண்ணணும். ஆனால் என்ன ஆகும்னா, நீங்கள் ஐ வெக்டார் இன்ட்டு ஐ வெக்டார்னு பண்ணுறீங்கள, அதோட வேல்யூ 1. ஓகேவா? அதனால் அது கூட மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான் வரும். ஐ வெக்டார் இன்ட்டு ஜே வெக்டார்னு பண்ணும்போது அதோட வேல்யூ 0. ஐ வெக்டார் இன்ட்டு கே வெக்டர் பண்ணும்போதும் அதோட வேல்யூ என்னது? 0. ஓகே, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஜே வெக்டார் இன்ட்டு ஐ வெக்டர்னு பண்ணும்போது 0. ஜே வெக்டார் இன்ட்டு ஜே வெக்டர் பண்ணும்போது 1. அதனால் A2 இன்ட்டு B2ன்னு வருது. நீங்கள் மற்ற இது பண்ணிங்கன்னா 0ன்னு ஆகிடும். அதே மாதிரி தான் பண்ணும்போது A3 B3ன்ற மாதிரி வருது. நெக்ஸ்ட்டு ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டர் கூடயே டாட் ப்ராடக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் தான் ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஏன்னா 2 இருக்குல்ல. ஸோ இது கூட டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? A1 ஐ வெக்டார் ப்ளஸ் A2 ஜே வெக்டார் ப்ளஸ் A3 கே வெக்டார் அப்படின்னு இருக்குது. இதை வந்துட்டு இது கூட A1 ஐ வெக்டார் ப்ளஸ் A2 ஜே வெக்டார் ப்ளஸ் A3 கே வெக்டார்னு சொல்லும்போது இது கூட டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது A1 ஸ்கொயர் ப்ளஸ் A2 ஸ்கொயர் ப்ளஸ் A3 ஸ்கொயர் அந்த மாதிரி வரும். ஐ வெக்டர் டாட் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 1. ஜே வெக்டர் டாட் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 1. ஸோ A2 இன்ட்டு A2 ப்ளஸ் A3 இன்ட்டு A3 அந்த மாதிரி வந்திருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு ஏ வெக்டரோட வேல்யூ பி வெக்டரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க பட்சத்தில்
அந்த காஸ் தீட்டா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா a1 b1 plus a2 b2 plus a3 b3 divided by root of a1 square plus a2 square plus a3 square root of b1 square plus b2 square plus b3 square அப்படின்னு வரும். சரியா? நெக்ஸ்ட்டு a வெக்டருக்கும் b வெக்டருக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த தீட்டா லெஸ் தேன் 0வா 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா, ஓகே, லெஸ் தேன் 90 டிகிரினா 0லேருந்து 90 டிகிரிக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு a வெக்டர் டாட் b வெக்டர் கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும். ஏன்னா காசை பொறுத்தவரையில் 0லேருந்து 90 வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ப்ளஸ் வேல்யூஸ் தான். அதனால் அதை நீங்கள் டாட் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரேட்டர் தேன் 0ன்னு வரும். அதே வந்து கிரேட்டர் தேன் 90ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் வரும் இல்லையா? ஸோ அதனால் அப்போதைக்கு a வெக்டர் டாட் b வெக்டரோட வேல்யூ லெஸ் தேன் 0ன்னு வரும். அதுவே தீட்டா கரெக்டாக 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா காஸ் 90யோட வேல்யூ என்னது? 0. ஸோ அதனால் a வெக்டர் டாட் b வெக்டரோட வேல்யூ 0ன்னு ஆகிடும். எப்போ வந்து a வெக்டரும் b வெக்டரும் பர்பெண்டிகுலராக இருக்கும், இப்போ a வெக்டர் டாட் b வெக்டரோட வேல்யூ 0ன்னு ஆகிடும்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு இந்த ஒரு சம் பாருங்கள். a வெக்டர் b வெக்டர் கொடுத்துட்டாங்க, ஆர் பர்பெண்டிகுலர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ லாம்டாவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ மேலே தான் பார்த்தோம், ரெண்டு வெக்டர் பர்பெண்டிகுலர்னா அதோட டாட் ப்ராடக்ட் 0ன்னு ஆகணும். திஸ் இஸ் யர் a வெக்டர், திஸ் இஸ் யர் b வெக்டர். ஸோ கண்டிஷன் என்னது? ரெண்டு வெக்டர் ரைட் ஆங்கிள் அல்லது பர்பெண்டிகுலராக இருக்கணும்னா அது ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் பண்ணால் 0ன்னு ஆகும். ஸோ இந்த வேல்யூஸ் எடுத்துக்கிறேன், இந்த வேல்யூஸ் எடுத்துக்கிறேன். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கோஎஃபிஷியன்ட் 1 into 8 is 8 minus lambda into 6 is minus 6 lambda, 2 into minus 1 is minus 2 is equal to 0ன்னு வரும். 8 minus 2 6ன்னு வரும். ஓகேவா? இப்போ 6 minus 6 lambdaன்னு வந்திருக்கும். minus 6 lambda அந்த சைடு போயிடுச்சுன்னா 6 is equal to 6 lambda, lambda equal to 6 by 6 which is equal to 1ன்னு வந்திருக்கும். ஸோ பர்பெண்டிகுலர்னு கண்டிஷன் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அதோட டாட் ப்ராடக்டை வந்துட்டு நீங்கள் 0ன்னு எடுத்துக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு சில ரிசல்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இப்போ a வெக்டர் b வெக்டர் ஆர் பேரலல் அப்படின்னாங்கன்னா அது ரெண்டும் சேம் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா அதை நம்ம லைக் வெக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ எனக்கு a வெக்டர் டாட் b வெக்டரோட வேல்யூ மாடுலஸ் ஆஃப் a வெக்டர் மாடுலஸ் ஆஃப் b வெக்டர்னு வரும். ஏன்னா ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் இருக்குன்னா காஸ் 0ன்னு அர்த்தம். காஸ் 0வோட வேல்யூ 1. ஓகேவா? அதனால் a வெக்டர் டாட் b வெக்டரோட வேல்யூ மாடுலஸ் ஆஃப் a வெக்டர் மாடுலஸ் ஆஃப் b வெக்டர். a வெக்டர் b வெக்டர் பேரலாக இருக்குது ஆனால் ஆப்போசிட் இன் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு இப்போ வந்து சேம் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சேம் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா 0 டிகிரி வரும். இதே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா 180 டிகிரின்ற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ காஸ் 180யோட வேல்யூ என்னது? -1. அதனால தான் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் a வெக்டர் மாடுலஸ் ஆஃப் b வெக்டர்னு வந்திருக்கு. ஓகே, ரெண்டுமே வந்துட்டு யூனிட் வெக்டார்ஸாக இருக்குது. a வெக்டரோட வேல்யூ 1, b வெக்டரோட வேல்யூ 1னா இப்போ a வெக்டர் டாட் b வெக்டரோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா இதுவும் 1 இதுவும் 1னா வெறும் காஸ் தீட்டா மட்டும்தான் நமக்கு வரும். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு a வெக்டர் அண்ட் b வெக்டர் எனி டூ வெக்டர் such that a வெக்டர் டாட் b வெக்டரோட வேல்யூ 0. ஏதாவது ஒன்று a வெக்டரோட வேல்யூ 0 வெக்டர் அல்லது b வெக்டரோட வேல்யூ 0 வெக்டர். அதாவது உங்களுக்கு எப்போ வந்து இதோட வேல்யூ 0ன்னு ஆகும்னா என்னென்ன கண்டிஷன்ஸ்லலாம் வரும்னா ஒன்று a வெக்டர் 0வாக இருக்கணும் அல்லது b வெக்டர் 0வாக இருக்கணும் அல்லது இது ரெண்டுத்தும் பர்பெண்டிகுலராக இருக்கணும். ரெண்டுமே பர்பெண்டிகுலராக இருந்தால் அதனோட டாட் ப்ராடக்ட் என்னவா மாறிடும்? 0ன்னு மாறிடும். சரியா? நெக்ஸ்ட்டு ஜாமெட்ரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்கேலார் ப்ராடக்ட். இப்போ ஸ்கேலார் ப்ராடக்ட்டு நம்ம a வெக்டர் டாட் b வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் a வெக்டர் மாடுலஸ் ஆஃப் b வெக்டர் காஸ் தீட்டா இதெல்லாமே சொல்கிறோம். பட் ஸ்டில் அது ஜாமெட்ரிக்காக எப்படி அதை ரெப்ரசன்ட் பண்ணி கொண்டு வரும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லெட் a வெக்டர் b வெக்டர் be the two vectors represented by oa வெக்டர் ob வெக்டர். இந்த இடத்துல OA வெக்டர் OB வெக்டர் அப்படிங்கிறது A வெக்டர் அண்ட் B வெக்டர், அதுக்கு இடையில் இருக்கிற ஆங்கிள் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அடுத்தது ட்ரா BL வெக்டர் பர்பெண்டிகுலர் டு OA வெக்டர். OA வெக்டருக்கு பர்பெண்டிகுலராக BL வெக்டர் அப்படின்றத ட்ரா பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு AM வெக்டர் அப்படின்ற ஒரு வெக்டரை OB வெக்டருக்கு பர்பெண்டிகுலராக ட்ரா பண்ணுங்கள். சரியா? AM வெக்டர் பர்பெண்டிகுலர் டு OB வெக்டர் ஃப்ரம் ட்ரையாங்கிள் OBL அண்ட் OAM. OBL இந்த ட்ரையாங்கிள் பர்பெண்டிகுலராக ஒரு ட்ரையாங்கிள் இருக்குல்ல, அதில் இருந்தும் இன்னொன்று என்னது OAM அப்படிங்கிற பர்பெண்டிகுலராக ட்ரையாங்கிளில் இருந்தும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா OL இஸ் ஈக்குவல் டு இந்த A வெக்டரை நீங்கள் எப்படி எடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு நீங்கள் காஸ் தீட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வரும் அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. சரியா? இதுக்கு நான் காஸ் தீட்டா எடுக்கிறேன். காஸ் தீட்டான்னு எடுக்கும்போது காஸ் தீட் adjacent by hypotenuse வரும். அதாவது a வெக்டார் டிவைடட் பை OB வெக்டார்னு வரும். சரியா?
ஸோ இந்த ஓபி வெக்டர் இந்த சைடு போயிடும். அப்போ ஓபி வெக்டார் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார்னு வரும். சரியா? அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் இது தானே 90 டிகிரி. இந்த 90 டிகிரி அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு நீங்கள் காஸ் தீட்டா எடுக்கும்போது திஸ் இஸ் யுவர் அட்ஜசன்ட். கரெக்டாக? காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் டிவைடட் பை இதை பொறுத்தவரையில் உங்களுக்கான அந்த ஹைப்போடென்யூஸோட வேல்யூ, இந்த ட்ரையாங்கிளை பொறுத்தவரை ஹைப்போடென்யூஸோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓஏன்னு வரும். ஓகேவா? ஓஏ வெக்டார் விச் இஸ் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் டிவைடட் பை ஓஏவோட வேல்யூ என்னது? ஏ வெக்டார் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். ஓகே, சரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்துட்டு OL இஸ் ஈக்குவல் டு ஓபி காஸ் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஓஎலோட வேல்யூ எப்படி இருக்கும்னா ஓபி காஸ் தீட்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், ஓஎல் அப்படிங்கிறது ஏ வெக்டார் ஓபி காஸ் தீட்டாங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் அடுத்தது ஓஎம் இஸ் ஈக்குவல் டு ஓஏ காஸ் தீட்டான்னு சொல்லிட்டாங்க. OL and OM are known as projections of B vector on A vector and A vector on B vector. OL அப்படிங்கிறது என்னது? OL and OM இது ரெண்டுமே என்ன அப்படின்னா projection of B vector on A vector. இப்போது இந்த OL அப்படிங்கிறது இந்த B vector வந்து அப்படியே இது மேலே ப்ரொஜெக்ட் ஆகிருக்க மாதிரி இருக்கா? OL அப்படிங்கிறது projection of B vector on A vector மாதிரி இருக்குது. OM அப்படிங்கிறது projection of A vector on B vectorஆக இருக்குது. ஓகேவா? projection of A vector on B vectorஆக இருக்குது. ஓகே, இப்போ A vector dot B vectorன்னு பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்னா மாடுலஸ் ஆஃப் A vector மாடுலஸ் ஆஃப் B vector cos theta. அப்போ இந்த இடத்துல பாருங்கள் B cos, இந்த இடத்துல OB cos thetaன்னு இருக்கா? அதுக்கு பதிலாக நான் B vector into cos theta is equal to A vectorன்னு எடுக்கலாம் இல்லையா? அதாவது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா B cos thetaக்கு பதிலாக ஓகே நான் OB cos thetaன்னு எடுத்திருக்காங்க. OB cos thetaன்னு என்னது? OB cos theta அப்படிங்கிறது OLோட ப்ரொஜெக்ஷன். லைக் ஃபஸ்ட்டு இது ஓகே கரெக்டாக? OL and OM are projection of B vector on A vector. OL அப்படிங்கிறது projection of B vector on A vector. OM அப்படிங்கிறது projection of A vector on B vector. அது ஓகே. நெக்ஸ்ட் A vector dot B vectorனா மாடுலஸ் ஆஃப் A vector மாடுலஸ் ஆஃப் B vector cos thetaன்னு வரும். இதில் B cos thetaனா Bக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? OB cos theta அப்படின்ற மாதிரி போடலாமா? ஓகே, ஓகே ஃபைன். OB cos theta அப்படிங்கிறது உங்களோட வேல்யூஸ் வந்து OLன்னு வரும். எப்படி அப்படின்னா இப்போ cos theta is equal to adjacent side by hypotenuse side தானே? cos thetaங்கிறது OL divided by OB அப்படின்ற மாதிரி தானே வரும். அப்போ OB cos thetaனா which is equal to OL அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஓகேவா? இது எப்படி எழுதியிருக்காங்கன்னா அதாவது A vector dot B vector magnitude of A vector. OL அப்படிங்கிறது என்னது? projection of B vector on A vector. கரெக்டாக? OL அப்படிங்கிறது projection of B vector on A vector அப்படின்ற மாதிரி வரும். சரியா? அதே மாதிரி அகெயின் A vector dot B vector நீங்கள் எப்படி எழுதலாம்னா மாடுலஸ் ஆஃப் A vector மாடுலஸ் ஆஃப் B vector cos theta. முதல்ல மாடுலஸ் ஆஃப் A vector வெளில எடுத்தீங்க. இப்போ மாடுலஸ் ஆஃப் B vector வெளில எடுத்துக்கோங்க. இப்போ மாடுலஸ் ஆஃப் A vector இன்ட்டு cos thetaங்கிற மாதிரி வரும். அதே மாதிரி இதை எப்படி எழுதலாம்? மாடுலஸ் ஆஃப் A vector வந்து OA cos thetaன்னு எழுதலாம். ஓகேவா? OA cos thetaங்கிறது உங்களுக்கு OM அந்த வேல்யூஸில் வரும். அப்போ மேக்னிடியூட் ஆஃப் B vector இன்ட்டு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் A vector on B vector அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா காம்போனண்ட் வெக்டர் ஆஃப் B vector on A vector or orthogonal projection of B vector on A vector அப்படிங்கிறது என்னென்னா B vector dot A vector into A vector divided by modulus of A vector square அப்படின்னு வருது. ஓகே, ஸோ இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்த்தோகனல் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் B vector on A vector அப்படின்னு சொல்லும்போது அதோட ஃபார்முலா என்னென்னா B vector dot A vector into A vector divided by modulus of A vector square அப்படிங்கிறது. இந்த இடத்துல பாருங்கள் ஆர்த்தோகனல் ப்ரொஜெக்ஷன் B vector on A vector தான் கேட்குறாங்க. ஸோ B vector on A vectorனால் என்ன பண்ணணும்? முதல்ல B vectorயும் A vectorயும் டாட் ப்ராடக்ட் பண்ணிவிட்டு இன்ட்டு A vectorன்னு பண்ணணும். டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் A vector ஸ்கொயர்னு வரும். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. டிவைடட் பை இதுக்கு மாடுலஸ் எடுத்து நீங்கள் ரூட் எடுத்திங்கன்னா என்ன ஆகும்? ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு வரும். இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் இது கேன்சல் ஆகி உங்களுக்கு 9 மட்டும் வந்திருக்கு இன்ட்டு திஸ் வேல்யூ. அகெயின் என்ன பண்ணணும்? இதை மட்டும் 8/9 மாற்றிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்த்தோகனல் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் B vector on A vector அப்படின்னு கேட்டாங்கன்னா B vector dot A vector into A vector divided by modulus of A vector square அப்படின்னு வரும்.
இந்த இடத்துல இது ரெண்டுத்துக்கு மட்டும்தான் நீங்கள் டாட் ப்ராடக்ட் பண்ணணும். இன்னொரு வேல்யூ இருக்குல்ல, அதை நீங்கள் அப்படியே தான் வச்சுக்கணும். அதை நீங்கள் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகேவா? கீழே இருக்கிறதுக்கு எப்போவுமே எது மேலே வருது, ஏ வெக்டருக்கு மேலே வருது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த வேல்யூஸ் தான் உங்களுக்கு டினாமினேட்டரில் வரணும். சரியா? அதையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், காம்போனன்ட் ஆஃப் ஏ வெக்டர் ஆன் பி வெக்டர் ஆர் ஆர்த்தோகனல் பொசிஷன் ஆஃப் ஏ வெக்டர் ஆன் பி வெக்டர்னா பி வெக்டர் தான் உங்களுக்கு கீழே வரணும். ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ஸ்கொயர். ஸோ ஏ வெக்டர் பி வெக்டர் என்ன பண்ணணும், டாட் ப்ராடக்ட் பண்ணிவிட்டு ஒரு வேல்யூ வரும் இல்லையா, அந்த வேல்யூ கூட பி வெக்டரை மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ஸ்கொயர்னு வரும். சரியா? நெக்ஸ்ட்டு orthogonal projection of b vector in the direction perpendicular to that of the a vector is. அதாவது இப்போது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, orthogonal projection of b vector in the direction perpendicular to that of the a vector. a வெக்டரோட டைரக்ஷனுக்கு பர்பண்டிகுலராக நீங்கள் ஆர்த்தோகனல் ப்ரொஜெக்ஷனை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் b vector மைனஸ் இந்த வேல்யூ போடணும். சி இப்போது இந்த இடத்துல ஆர்த்தோகனல் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி வெக்டர் ஆன் ஏ வெக்டர்னு சொல்லும்போது நம்ம எப்படி போட்டோம், பி வெக்டர் டாட் ஏ வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்கொயர்னு போட்டோமா. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்த்தோகனல் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி வெக்டர் இந்த டைரக்ஷன் பெர்பெண்டிகுலர் டு தட் ஆஃப் த ஏ வெக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த வேல்யூ கூட பி வெக்டரை மைனஸ் பண்ணணும். பி வெக்டர் அதே மாதிரி தான் ஆர்த்தோகனல் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டர் இந்த டைரக்ஷன் பெர்பெண்டிகுலர் டு தட் ஆஃப் த பி வெக்டர்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஏ வெக்டர் மைனஸ் இந்த மாதிரி போடணும். ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். சரியா? நெக்ஸ்ட்டு ஆர்த்தோகனல் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி வெக்டர் ஆன வெக்டர் பர்பெண்டிகுலர் டு ஏ வெக்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல இருக்கிற பி வெக்டர் வந்து நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இன்ட்டு இது பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஏ வெக்டர் பி வெக்டர் டாட் பண்ணிவிட்டு இன்ட்டு ஆன் தானே கொடுத்துருக்காங்க டு த பர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கே தெரியும்ல, அந்த பர்டிகுலர் வெக்டர் தான் வந்துட்டு டினாமினேட்டரில் வரணும். இது கூட அதை தான் மல்டிப்ளை பண்ணணும்னு இங்கே பாருங்கள். இப்போ ஆன் டு தட் ஆஃப் த ஏ வெக்டர்னு இருக்கா, அப்போ அதுக்கு நம்ம டினாமினேட்டர்லேயும் வரணும், இந்த இடத்துலையும் வரணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதுபடி கால்குலேட் பண்ணணும். அது மாதிரி ஆன் அப்படின்னு இதில் கொடுத்துட்டதுனால நம்ம டினாமினேட்டரில் அதை எடுத்துகிட்டு வரணும். இது ஆக்சுவலி இதிலேருந்து இது வரைக்கும் ஒரே ஸ்டெப்பு தான், இந்த ஸ்டெப் இங்கே வந்திருக்கும். சரியா? ஸோ திஸ் வேல்யூ இந்த வெக்டார் மைனஸ் இது ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் பண்ணி டிவைடட் பை இதுக்கு மாடுலஸ் எடுத்து இன்டூ திஸ் வேல்யூன்னு வருது. இதோட வேல்யூ 2/3, அதாவது -2/3ன்னு வரும். இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறனால +2/3 அப்படின்னு மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எல்சிஎம் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் எல்சிஎம் எடுத்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வரும். ஓகே, இந்த ஃபார்முலாவெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். லைக் ஆர்த்தோகனல் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி வெக்டார் இந்த டைரக்ஷன் பெர்பெண்டிகுலர் டு தட் ஆஃப் த ஏ வெக்டார்னு சொல்லும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு பி வெக்டார் மைனஸ் இந்த இடத்துல நார்மலாக ஏ வெக்டார் டாட் பி வெக்டர்னு பண்ணாலும் ஒன்று தான், பி வெக்டார் டாட் ஏ வெக்டர்னு பண்ணாலும் ஒன்று தான். அது ஓகே. ஆன் ஏ வெக்டார்னு வருதுல்ல, அதை வந்துட்டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்கொயர் இந்த இடத்துல ஏ வெக்டார் அப்படின்றத போடணும். நெக்ஸ்ட் பாருங்கள், லென்த் ஆஃப் த ஆர்த்தோகனல் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி வெக்டார் ஆன் ஏ வெக்டர்னா ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஆன் ஏ வெக்டர்னு வருது இல்லையா, அதனால் ஏ வெக்டர் டாட் டி வெக்டர் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர், எல்லாத்துக்குமே மாடுலஸ். அதே மாதிரி லென்த்து கேட்டிருக்காங்க, அதனால தான் நீங்கள் இங்கே மாடுலஸ் பாசிட்டிவ் வேல்யூஸ் போட்டிருக்கீங்க. லென்த் ஆஃப் ஆர்த்தோகனல் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டர் ஆன் பி வெக்டர்னா ஏ வெக்டர் டாட் டி வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர்னு வரும். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். லென்த் ஆஃப் ஆர்த்தோகனல் ப்ரொஜெக்ஷன் சொல்லும்போது ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் பண்ணணும். டாட் ப்ராடக்ட்னா என்னது, 4 2s 8, -3 × -4ஓட வேல்யூ +12ன்னு வரும். 1 × 7ஓட வேல்யூ +7 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஆனை தான் நீங்கள் வந்து டினாமினேட்டரில் போடணும். ரூட் ஆஃப் 4 ஸ்கொயரோட வேல்யூ 16, -4 the whole ஸ்கொயரோட வேல்யூ 16, 7 ஸ்கொயரோட வேல்யூ 49. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திஸ் மீதி இருக்கிற ப்ராப்பர்ட்டியெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.